ஆரோக்கியமான வாழ்விற்கு உடற்பயிற்சி மிக அவசியமானது. அதுவே முறையாக பின்பற்றப்படாத போதும் பக்கவிளைவு உள்ள மருந்துகளை உட்கொள்ளும் போதும் விபரீதத்தில் முடிகிறது. சேலத்தில் அப்படி நேரிட்ட சம்பவம் குறித்து பார்க்கலாம். சேலம் கோட்டை பகுதியைச் சேர்ந்த 36 வயதாகும் மகாதீர் முகமது தாதுபாய்குட்டை பகுதியில் உதிரிவாக கடை வைத்திருந்தார். உடற்பயிற்சியில் ஆர்வம் கொண்ட இவர் உடற்பயிற்சி நிலையம் ஒன்றையும் நடத்தி வந்தார். கடந்த 17ஆம் தேதி வழக்கம் போல் மாலை தனது உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்ற மகாதீர் முகமது வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. பெற்றோரின் அலைபேசி அழைப்பையும் ஏற்கவில்லை. ஐயமடைந்த அவரது குடும்பத்தினர் நேரில் சென்று பார்த்தபோது மகாதீர் முகமது உடற்பயிற்சி நிலைய குளியலறையில் மயங்கி கிடந்தார். கதவினை உடைத்து மகாதீர் முகமதுவை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பிபி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டேப்லெட் அப்பப்போ எடுத்துக்க மாட்டார். அது லெக் ப்ரெஸ்ஸு ஸ்குவாடெல்லாம் போட்டனால அந்த இதில் அப்படியே மயக்கம் போட்டு இதாயிட்டார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடுமையான உடற்பயிற்சி செய்ததன் விளைவாக இந்த உயிரிழப்பு நேர்ந்திருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் உடற்பயிற்சியாளர்கள் அதை மறுக்கின்றனர். யாருக்கும் புரோட்டீன் பவுடரோ இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ எதோ கொடுத்து அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுன்னு சொல்கிறது இல்லை. அதே சமயத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வராங்கன்னா சீக்கிரமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கேட்குறாங்க. உடனே சீக்கிரமாக பைசப்ஸ் வேணும், ஒரு பாடி பில்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவங்க அவங்க ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. நான் 57 வயசு. நான் மிஸ்டர் தமிழ்நாடு ஆனலகன் செஞ்சுருக்கேன், மிஸ்டர் டிஸ்ட்ரிக்டில் ஆனலகன் வின் பண்ணியிருக்கிறேன், பவர் லிஃப்டில் இந்தியா அளவில் பண்ணியிருக்கிறேன், கோல்டு மெடலு. இது வரைக்கும் என்னோடய உடம்புல ஒரு ப்ரெஷரோ ஒரு சர்க்கரையோ எதுவுமே கிடையாது. உடல் பயிற்சி எனக்கு நமக்கு இளமையை கொடுக்குது. அதே போல் நம்ம எந்த செயற்கையான ஒரு பொருள்களை சேர்த்துறதில்ல. எல்லாமே தானிய வகை, எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டு தான். மற்றது மெடிசன் மற்றதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாது. எனர்ஜிக்காக மற்றவங்க அதை சில பேர் பயன்படுத்துகிறாங்க. இதய கோளாறு உள்ள நபர்கள் கடுமையான உடற்பயிற்சி மேற்கொண்டால் இதுபோன்ற விபரீத விளைவுகள் ஏற்படும் என எச்சரிக்கும் மருத்துவர்கள், வழக்கத்திற்கு மாறான அறிகுறிகள் உணரப்படும் போது மருத்துவர்களை அணுகி ஆலோசனை பெற்று அதற்கேற்றாற்போல் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர். எக்ஸசிவ் எக்ஸசைஸில் நிறையா பேருக்கு எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் இல்லாமல் ஆகலாம். அந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால இருதய துடிப்பும் இம்பேலன்ஸ் ஆகி அரித்மியான ஒரு கண்டிஷன் அதனாலையும் உயிரிழப்பு ஏற்படலாம். ஒரு சிலர் ஜிம்மில் நல்ல ஒர்க் அவுட் பண்ணி மசில் பல்க் ஆகணுன்றக்காக நிறைய பேர் மெடிசன்ஸ் எடுத்துக்குவாங்க. இந்த ஸ்டீராய்ட்ஸு நான் அப்ரூவல் பண்ணாத ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ அதுவும் ஹார்ட் ப்ராப்ளத்தை அதிகப்படுத்தி இருதய அட்டாக் வரக்காகவும் உடனடியாக இறப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ இது மாதிரி யங் பேஷண்ட்ஸுக்கு வரக்கு இதெல்லாம் தான் ஒரு காரணம். ஆரோக்கியமான வாழ்விற்கு உடற்பயிற்சி எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவில் முறையான பயிற்சியும் சரியான உணவு பழக்க வழக்கங்களும் தேவையாகிறது. கட்டுமஸ்தான உடல்வாக வேண்டும் என்ற ஆர்வத்தில் மாத்திரைகள், சத்து பவுடர்கள் போன்றவற்றாலும் பக்க விளைவுகள் ஏற்பட்டு உயிரிழக்க நேரலாம் என்பது மருத்துவர்களின் எச்சரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷ் உடன் செய்தியாளர் மோகன்ராஜ்.